டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 6. இன்றைய நாட்களில் பாகன் பல்தெய்வ வழிபாடு முறை என்பதே பேய் வழிபாடு என்றாகிவிட்டது. இது ஒரு மாபெரும் தவறுதலாகும். அவ்வார்த்தையின் மூலத்தை ஆராய்ந்தால் அது லத்தீன் வார்த்தையான பாகனசு என்ற வார்த்தை நாட்டார்கள் என்ற பொருளை தரும். போசான் என்ற வார்த்தையானது உள்ளூர் மதமான கிராமத்தவர்களின் இயற்கை வழிபாட்டை குறிக்கும். இதைவிட கொடுமை எதுவென்றால் தேவாலயங்களின் பயமானதாகும். தீங்கில்லாத வார்த்தையான கிராமத்தவர்கள் என்ற வார்த்தையின் மூலமான வைல்ஸில் இருந்து பாவப்பட்ட ஆத்மா என பொருள்படும் வில்லன் என்ற வார்த்தையை தேவாலயம் தோற்றுவித்தது. பென்டகல் என்ற தாரகை கிறிஸ்துவத்தின் முன்பே வந்த இயற்கை வழிபாட்டை குறிக்கும் என லெங்டன் தெளிவுபடுத்தினார். முன்னோர்கள் இவ்வுலகை 2 பாதியாக கற்பனை செய்தனர், ஆண்மை மற்றும் பெண்மை. அவர்களின் ஆண் கடவுளரும் பெண் கடவுளரின் சக்தியை சரிசமமாக வைத்து கொண்டனர். யின் மற்றும் யாங், ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கும்போது உலகில் அமைதி நிலவியது. அவர்களுடைய சமமற்ற நிலை வரும்போது எங்கானும் குழப்பம் தோன்றியது. லெங்டன் சோனியரின் வயிற்றை சுட்டி காட்டினார். இந்த தாரகை உலகின் பாதி விஷயங்களான பெண்மையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இதை மத அறிஞர்கள் புனிதமான பெண்மை அல்லது தெய்வீக பெண் கடவுள் என குறிக்கின்றனர். இந்த மத அறிஞர்களை விட சோனியரே இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டவர். சோனியர் தன் வயிற்றினில் பெண் கடவுளின் சின்னத்தை வரைந்து கொண்டார். அப்படித்தானே? அது முரண்பாடாக தோன்றினாலும் லெங்டன் ஒப்புக்கொள்ள வேண்டி வந்தது. அதன் முக்கியமான விளக்கம் என்னவெனில், அந்த தாரகை வீனஸை குறிக்கிறது. பெண்மையின் பெண் கடவுளின் காமம், காதல் மற்றும் அழகு. பெக்கே அந்த நிர்வாண மனிதரை பார்த்து உறுமிக் கொண்டார். பழங்கால மதமானது இயற்கையின் தெய்வீகத்தன்மையை அடிப்படையாக கொண்டது. பெண் கடவுளான வீனஸும் வானகத்து கிரகமான சுக்கிரனும் ஒன்றே. இந்த பெண் கடவுளுக்கு இரவு நேர வானத்தில் ஓர் இடம் உண்டு. தவிர அவருக்கு பல பெயர்கள். வீனஸ், கிழக்கத்திய தாரகை, இஸ்தார், அஸ்டார்டி இவையாவும் இயற்கையோடும் அன்னை பூமியோடும் தொடர்புறும் சக்தி வாய்ந்த பெண்மையின் கருத்துக்கள் ஆகுமே. பேய் வழிபாட்டை பற்றி தான் ஏன் பேசினோமோ என்பது போல பெக்கே முகத்தில் கவலை தோன்றினாற்போல் தெரிந்தது. தாரகையின் வியப்பூட்டும் வடிவத்தை, வீனஸ் கிரகத்தை அப்படியே பிரதிபலிக்கும் அதன் உருவத்தை பற்றி ஏதும் பேசக்கூடாதா என லெங்டன் தீர்மானித்து கொண்டார். வானியலில் இளம் மாணவனாக லெங்டன் இருந்தபோது 8 வருடத்திற்கு ஒரு முறை சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது வானத்தில் வீனஸ் கிரகமானது அச்சு அசலாக தாரகையை ஒத்திருப்பதைக் கண்டு ஸ்தம்பித்து போனார். இவரை போல் முன்னோர்களும் இவ்வதிசயத்தை கண்டு சம்பித்து போயினர். இதனால்தான் வீனஸும் அதன் நட்சத்திரமும் முழுமையின் அழகின் காமமும் காதலும் ஒன்று சேர்ந்த சுழற்சியின் சின்னங்கள் ஆயின. வீனஸின் இம்மாயாஜால போக்கிற்கு ஈடுகட்டும் விதமாக கிரேக்கர்கள் அதன் 8 வருட சுழற்சியை ஒலிம்பிக் விளையாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டனர். இன்றைய நாட்களில் நவீன ஒலிம்பிக் விளையாட்டுகள் 4 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்றன. அதுவும் வீனஸின் 8 வருட சுழற்சியின் பாதியாகும் என சிலர் உணர்த்தியிருக்கின்றனர். அதிலும் குறைவான பேர்கள் 5 முனை கொண்ட நட்சத்திரமே அதன் சின்னமாக இருக்க வேண்டி தெரிவு செய்தாலும் கடைசி தருணத்தில் ஒன்றோடு ஒன்று பிணைந்த 5 வளையங்களை அதன் சின்னமாக தேர்ந்தெடுத்தனர். இதன் பொருள் அமைதித்தன்மை என்பதாகும். திடீரென்று பெக்கே கேட்டார், திரு லெங்டன், வெளிப்படையாக நட்சத்திரம் என்பதை பேயை குறிக்கிறது. உங்களின் அமெரிக்க பேய் படங்கள் இதை தெளிவாக உணர்த்துகின்றன. லெங்டன் முகத்தை சுளித்தார். இழவெடுத்த ஹாலிவுட். 5 முனை கொண்ட நட்சத்திரம் சாத்தானது தொடர்கொலையை நடக்கும் படங்களில் காட்டப்படும் சின்னமாகும். வழக்கமாக சாத்தான் வீடுகளில் பல்வேறு பூத பிரேத சின்னங்களோடு சேவம் வரையப்படும். இந்த
தவறான பொருளில் இச்சின்னம் காட்டப்படும் பொழுதில் லெங்டன் ஏமாற்றம் கொள்வார். நட்சத்திரத்தின் உண்மையான மூலம் முழுவதும் கடவுட்தன்மை வாய்ந்ததாகும். நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், படங்களில் நீங்கள் பார்த்தாலும் நட்சத்திரத்தின் பேய்த்தனமான விளக்கம் வரலாற்று ரீதியாக தவறாகும். அதன் பெண்மைத்தனமான விளக்கம் சரியானதாகும். ஆனால் 1000 வருடங்களாக அந்நட்சத்திரத்தின் சின்னமானது மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இரத்த களரி வாயிலாக. எனக்கு புரியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் லெங்டன் பெக்கேவின் சிலுவையை சின்னத்தையே பார்த்தார். தேவாலயம் ஐயா, சின்னங்கள் யாவும் மீண்டெழுந்த வருவன. ஆனால் இந்த நட்சத்திரத்தின் பொருளானது பண்டைய ரோம கத்தோலிக்க சர்ச்சால் மாற்றப்பட்டது. பாகன், அதாவது பல்தெய்வ வழிபாட்டு முறையையே ஒழித்தது. பெரும்பான்மையான மக்களை கிறிஸ்துவத்திற்கு மாற்ற வாடிகன் செய்த சூழ்ச்சி இது. ஆகவே பல்தெய்வ வழிபாட்டு கடவுளர் மற்றும் பெண் கடவுளரை ஒழிக்க தேவாலயமானது அவர்களுடைய தெய்வீக சின்னங்களை பேய்த்தனமாக காட்டியது. மேலே சொல்லுங்கள். குழப்படி காலங்களில் இவையெல்லாம் சர்வசாதாரணம். லெங்டன் தொடர்ந்து பேசினார். புதிதாக பிறந்த சக்தி ஒன்று பழையத்தின் சின்னங்களை தரம் தாழ்த்தி அவற்றின் பொருட்களை அழிக்கின்றன. பல்தெய்வ வழிபாட்டை சின்னங்களுக்கும் கிறிஸ்துவ சின்னங்களுக்கும் நடைபெற்ற போரில் பல்தெய்வ வழிபாட்டு முறை தோற்றது. போய்ஸ்டனின் திரிசூலம் பேய் கையில் முட்கரண்டி ஆனது. அறிவாளியின் நீண்ட முனைத்தொப்பி சூனியக்காரியின் சின்னமானது. அப்படியே வீனஸ் கிரகத்தின் நட்சத்திரமும் பேயை குறிப்பிடுவதாயிற்று. லெங்டன் சற்று அமைதி காத்தார். துரதிருஷ்டவசமாக அமெரிக்க இராணுவமும் இந்த நட்சத்திரத்தின் பொருளை நாசப்படுத்திவிட்டன. அது இப்போது போரின் உச்சபட்ச சின்னமாகும். நாங்கள் சண்டையிடும் ஜெட் விமானங்களில் அவற்றை வரைந்து வைத்ததோடு அல்லாமல் எங்கள் தளபதியின் தோள்களிலும் தொங்கவிடுகிறோம். பெண் கடவுளின் காதலுக்கும் அழகுக்கும் இந்தளவு சொல்லியாயிற்று. அருமை அருமை என்றே பெக்கே பருந்தை போல் விரிந்து கிடந்த பிணத்தை பார்த்து கேட்டார். பிணம் இந்நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் இதிலிருந்து சொல்வது என்ன? லெப்டன் தோள்களை குலுக்கிக் கொண்டார். அந்த நிலையானது தாரகை மற்றும் புனித பெண்மைக்கு மேலும் வலு சேர்க்கிறது. பெக்கேவின் உணர்ச்சிகள் கல் போல் ஆயின. புரியாத போல் சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப சொல்லுதல் ஒரு சின்னத்தை திரும்ப திரும்ப காட்டுதலின் மூலம் அதன் பொருளுக்கு மேலும் வலு சேர்க்கிறது. ஜக்வாஸ் ஜூனியர் தம் உடலை 5 முனை கொண்ட நட்சத்திரமாய் வடிவமைத்து கொண்டார். ஒரு நட்சத்திரம் அல்லது 2 அதைவிட நல்லது. பெக்கேவின் கைகள் மெல்லிய தலைமுடியை கோத அவரது கண்கள் சோனியரின் 5 முனைகளையும் காட்டும் கைகள், கால்கள் மற்றும் தலை இவற்றை பார்த்தது. அருமையான ஆய்வு. அவர் சற்று நேரம் பேசுவதை நிறுத்தினார். அவரின் நிர்வாணம். இந்த வார்த்தையை உதிர்க்கும்போது அவர் உருமிக் கொண்டார். அதே சமயம் வயதான ஆணின் உடலை பார்வையிலிருந்து ஒதுக்க முயல்வது போல் பேசினார். அவர் தன் ஆடைகளை எதற்காக அவிழ்க்க வேண்டும்? நல்ல கேள்வி என லெங்டன் எண்ணிக்கொண்டார். போலராய்டு புகைப்படத்தில் அக்காட்சியை கண்டத்திலிருந்தே அதையே எண்ணிக்கொண்டிருந்தார். அவரின் முடிவான யூகம் என்னவென்றால், இதுவும் வீனஸை மனிதகுல காமத்தின் பெண் கடவுளை குறிப்பதாகும். நவீன கால கலாச்சாரம் ஆண் பெண் சேர்க்கையின் வீனஸின் தொடர்பை அறுத்துவிட்டாலும் சொல்லகராதி படித்தோரின் கூரிய விழிகள் வீனஸின் நிஜமான அர்த்தம் வெனரியல், அதாவது கலவி இன்பம் என்பதை கண்டு கொள்ளும். இந்த சொல் விளையாட்டுகளில் போகக்கூடாது என லெங்டன் முடிவு கட்டி கொண்டார். மிஸ்டர் பெக்கே, திரு சோனியர் எதன் பொருட்டு இந்த சின்னத்தை வரைந்து கொண்டார் அல்லது இந்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஜக்வாஸ் ஜூனியர் போன்ற மனிதர் நட்சத்திர சின்னம் கொண்ட பெண் கடவுளுடையது என்பதை அறிவார். இந்த சின்னத்திற்கும் புனித பெண்மைக்கும் இடையே உள்ள தொடர்பை கலை உலகு வரலாற்று அறிஞர்கள் மற்றும் சின்னங்கள் பற்றிய ஆய்வாளர்கள் அறிவார். நல்லது.
தன் இரத்தத்தையே மையமாக பயன்படுத்த காரணம் எழுதுவதற்கு வேறு ஏதேனும் கிடைக்காத காரணத்தினாலா இருக்கலாம். பெக்கே ஒரு கணம் அமைதியுடன் இருந்தார். அவர் தன் இரத்தத்தையே பயன்படுத்திய காரணம் ஒருவேளை காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு உபயோகப்படும் என அவர் நினைத்திருக்கலாம் என நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்வது புரியவில்லை. அவருடைய இடது கையை பாருங்கள். லெங்டனின் விழிகள் காப்பாளரின் இடது கை முழுக்க அலசியது. ஆனால் ஒன்றும் தென்படவில்லை. இதனால் அவர் பிணத்தை சுற்றி வந்து குனிந்து பார்த்தபோது காப்பாளர் மார்க்கர் பேனா ஒன்றை வைத்திருப்பதைக் கண்டு வியந்து போனார். நாங்கள் பார்த்தபோது சோனியர் இதை வைத்திருந்தார். பெக்கே இதை சொல்லிவிட்டு லெங்டனை விட்டு சில அடிகள் விலகி அங்கிருந்த சின்னஞ்சிறு மேஜையின் மேலிருந்த விசாரணை கருவிகள், கேபிள்கள் மற்றும் எலக்ட்ரானிக் கியர்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே மீண்டும் சொன்னார். நான் முன்பே சொன்னது போல் எதையும் தொடவில்லை. இந்த வகை பேனாவுடன் பரிச்சயம் இருக்கிறதா? லெங்டன் பேனாவில் ஒட்டப்பட்டிருந்த லேபிளை பார்க்கும் பொருட்டு மண்டியிட்டு அமர்ந்தார். ஸ்டைலோ டி லூமியர் நோயர். அவர் வியப்படைந்து போய் தலையை நிமிர்த்தினார். அந்த கருப்பு நிற பேனா அல்லது ஸ்டைலோஸ் என்கிற மார்க்கர் பேனாவை அருங்காட்சியகங்கள், காவலர்கள் முதலியோர் பயன்படுத்துவது எப்படியெனில் பொருட்களின் மேல் கண்ணுக்கு தெரியாத அடையாளமிடுவதாகும். இந்த ஸ்டைலோஸ் மார்க்கர் பேனா எளிதில் அழிக்க முடியாத ஆல்கஹாலான ஒளிரும் மை கொண்டது. அது கருப்பு நிற ஒளியில் மட்டுமே தெரியும். இன்றைய நாட்களில் அருங்காட்சியக பணியாளர்கள் ரோந்து வரும்போது ஓவியங்களில் குறையேதும் தென்பட்டால் இந்த மார்க்கரால் மட்டுமே அதன் கட்டத்தில் குறியிடுவார்கள். லெங்டன் எழுந்து நின்றபோது பெக்கே விளக்கருகே சென்று அதை அணைத்துவிட்டார். உடனே கலைக்கூடம் இருளில் மூழ்கியது. சற்று நேரம் வரை கண்கள் குருடாக லெங்டன் என்ன செய்வது என்று திணறினார். திடீரென்று பெக்கேவின் உருவம் ஆழ்ந்த பல்பின் ஒளியுடன் தோன்றியது. அவர் கையில் சிறிய கை விளக்கு ஒன்று ஒளிர்ந்தது. அவரை சுற்றி வயலட் ஒளியால் மூடியது. நீங்கள் நினைப்பது போல் காவல்துறை இந்த கருப்பு நிற ஒளியை பயன்படுத்தியதே இரத்தம் மற்றும் இதர தடயங்களை கண்டுபிடிக்கும். அப்பொழுதுதான் நாங்கள் வியப்படைந்து போனோம். திடீரென்று அவர் பிணத்தின் கீழே ஒளியை பாய்ச்சினர். லெங்டன் கீழே பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் துள்ளினார். விந்தையான அக்காட்சி அருங்காட்சியக ஆடம்பரத்தை மீது ஒளிர அதை பார்த்த அவரின் இதயம் அடித்து கொண்டது. ஒளிர்கின்ற கையெழுத்தில் காப்பாளரால் எழுதப்பட்ட அவரது இறுதி வாக்கியங்கள் பிணத்தின் அருகே ஒளிர்ந்தன. லெங்டன் மங்களாக ஒளிர்ந்த அவ்வார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்த அன்றிரவு அவரை மூடியிருந்த பனி இன்னும் அதிகமாகி போனது. லெங்டன் அச்செய்தியை திரும்பவும் படித்துவிட்டு பெக்கேவை பார்த்தார். என்ன எழவு இது? பெக்கேவின் கண்கள் வெண்ணிறமாகியது. மிஸ்டர், அந்த கேள்விக்குண்டான பதிலை தான் நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். சற்று தூரத்தில் சோனியரின் அலுவலகத்தின் உள்ளே லெப்டினன்ட் கோலட் அப்போதுதான் லுவாருக்கு திரும்பி காப்பாளரின் மேஜையின் மீதிருந்த ஒட்டு கேட்கும் கருவி அருகே அமர்ந்தார். அம்மேஜையின் ஒரு முனையில் அவரை முறைத்து கொண்டிருந்த ரோபர்ட் போலிருந்த மத்திய கால் சிலுவை வீரனின் சிலையை தவிர்த்து வேறெதுவும் அவரை அசௌகரியப்படுத்தவில்லை. அவர் ஹெட்போனை காதில் வைத்து சோதித்து பார்த்தார். எல்லா சாதனங்களும் ஒழுங்காக வேலை செய்கின்றன. மைக்ரோஃபோன்களும் குறையின்றி இருக்க பேச்சுக்குரல்கள் சத்தமாக ஒலித்தன. இன்னும் சற்று நேரத்தில் உண்மை வந்துவிடும். அவர் பலமான யோசனையில் ஆழ்ந்தார். அந்த மாபெரும் கலைக்கூடத்தில் நடக்கின்ற உரையாடல்கள் எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட மெதுவாக சிரித்த கொலாட் கண்களை மூடிக்கொண்டார்.